Faith is getting ready even before you see the results coming. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே அது கட்டாயம் நடக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவது தான் விசுவாசம். The Bible says in 2 Kings 3:17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் சொல்றார், வாய்க்காலை வெட்டுங்க, just get ready, dig the ditches all over the valley. You won't see the rain, but this valley is going to fill up with water and your army and your animals will drink their fill. நீங்கள் எல்லாரும் குடித்து திருப்தியாகும் படிக்கு உங்களுடைய ஆட்களும் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆர்மி, உங்களுடைய அனிமல்ஸ் எல்லாரும் குடிக்கும்படிக்கு வாய்க்காலை நிரப்புவேன் ஆண்டவர் சொல்றார். That is God. You don't have to visit with a clear cut plan what's going to happen next. அடுத்து என்ன நடக்க போகும் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம தேடிட்டு இருக்க வேணாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார், அது வரதான் போகிறது. கெட் ரெடி ஃபார் இட். தட் இஸ் ஃபெய்த். ஆயத்தமாகுங்க, அதுதான் விசுவாசம். கட்டாயம் என்னுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும், கட்டாயம் என்னுடைய எதிர்காலத்தில் இந்த காரியம் நடக்கும், இந்த ஆசீர்வாதம் எனக்காக வரும், ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். God's working on it. It is coming to me என்ற ஒரு ஆழமான ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கட்டாயம் அது உங்களுக்காகவே வந்து சேரும். Get ready, prepare to inherit what God's preparing for you. Let's pray. Father God, thank you for you are preparing greater things for us. நாங்கள் கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் இப்பொழுதே நாங்கள் அதற்காக எதிர்பார்த்து ஆயத்தமாகிறோம். நீர் அதை கட்டாயம் எங்களுக்காக கொண்டு வருவீர், எங்களுக்காக செய்வீரப்பா. என்னென்ன காரியங்கள் நாங்கள் நினைத்திருக்கிறோமோ மனதில் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். நீர் அப்படியே செய்கிறதற்காக மக்கள் நன்றி. Thank you Lord. In Jesus' name, Amen.